2026 சட்டமன்ற தேர்தல் என்பது பண்ணையார்களுக்கும் பாமரர்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய அரசியல் போர். 100 ரூபாய் நோட்டை தூக்கி காமிச்சார். 100 ரூபாய் கூட பிடிபடல. 8 கோடி மாட்டி இருக்கு. அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் என்று அவர் மீது வழக்கு இருக்கு. ஐயா ஸ்டாலின் அவர்களே 506 வாக்குறுதிகள் கொடுத்தீங்க. 506 வாக்குறுதிகள் எத்தனை வாக்குறுதியை நீங்க நிறைவேற்றினீங்க? இதோ மேடைக்கு வருகிறார் அண்ணன் திரு லயலோ மணி, கழக கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் அவர்களை அழைக்கிறேன். முகில் வீரப்பன் அவருக்கு எமல என்ன காண்டுன்னு தெரியல. போற போக்கில் அங்கங்க கோத்து விட்டு போயிட்டீங்க. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. தாய் தமிழுக்கு முதல் வணக்கம். பாதையை தேடாதே பாதையை உருவாக்கு என்று சொன்ன தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களின் வழியில் தனக்கான ஒரு பாதை அமைத்து தமிழக வெற்றி கழகம் என்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க கட்சியை உருவாக்கி இன்று மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் 3 மாதத்திற்கு பிறகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அமர இருக்கின்ற தலைவர் தளபதி அவர்களை வணங்கி 24 மணி நேரமும் கட்சிக்காகவும் தலைவருக்காகவும் உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஆற்றல் வாய்ந்த செயல் வீரர், கழகத்தின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா ஆனந்த் அவர்களை வணங்கி இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற திருவண்ணாமலை வடக்கு மாவட்டத்தை திமுகவின் கோட்டையாக இருந்த அந்த கோட்டை சுவரை உடைத்து தாவேகாவின் கோட்டையாக மாற்றிருக்கின்ற தளபதி அவர்களின் அன்பை பெற்ற பொதுச் செயலாளர் அவர்களின் அன்பை பெற்ற இளைஞர்களின் ஆதரவை பெற்ற அருமை சகோதரர் மாவட்ட செயலாளர் எம் சத்யா அவர்களுக்கும், அருமை அண்ணன் பாசத்திற்குரிய அண்ணன் மாநில செய்தி தொடர்பாளர், தன்னுடைய பேச்சால் ஆளும் திமுகவை கதற வைத்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் முகில் வீரப்பன் அவர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும், இங்கு திரளாக கூடியிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழர்களுடைய பண்பாடு என்பது எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக இறைவனை வழிபட வேண்டும். அப்ப நம்ம இறைவனை வழிபடலாமா? ஓம் சக்தி பராசக்தி. திமுக ஒரு ஓம் சக்தி பராசக்தி. அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தீய சக்தி. இங்கு அரசியல் என்பது இருமுனை போட்டி தான். நிறைய பேர் சொல்லுவாங்க 4 முனை 5 முனை அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் குறுக்கா மறுக்கா ஓடுவாங்க. அதெல்லாம் நம்ம கணக்கில் வச்சுக்க வேண்டாம். தமிழ்நாட்டு அரசியல் களம் என்பது 2 முனை போட்டி தான். ஒரு முனை தாவேகா, இன்னொன்று முறை திமுக. அதை நம்ம திமுக கூட சொல்லக்கூடாது. நான் முகில் வீரப்பண்ண அது என்னன்னா அதிமுக பார்ட் 2. சிரிக்கிறீங்க, உங்களுக்கு புரியல தானே? இப்ப அங்க அமைச்சர் இருக்காருல ஏவா வேலு, அவர் எங்க இருந்து போனாரு? நம்ம 10 ரூபா பாலாஜி எங்க இருந்து போனாரு? சேகர் பாபு அவர்கள் எங்க இருந்து போனாரு? அமைச்சர் ரகுபதி அவர்கள் எங்க இருந்து போனாரு? அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் எங்க இருந்து போனாரு? இப்ப போயிருக்கிறாரு முதுகை இல்லாம ஒருத்தர் இருப்பாரு ஓபிஎஸ், அவர் எங்க இருந்து போயிருக்காரு? அப்ப பாருங்களேன், திமுக கட்சியில் இந்த திமுக ஆட்சியில் அமைச்சரவையில் முக்கியமான இடங்களில் இருப்பவர்கள் எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு சென்றவர்கள். அப்போ இங்க போட்டி என்பது தாவேகாவிற்கும் அதிமுக பார்ட் 2க்கும் இடையே நடக்கக்கூடிய போட்டி. நம்ம அப்படிதான் சொல்லணும். அவங்கள காலம் காலமாக கருப்பு சிவப்பு வேட்டி கட்டி கருப்பு சிவப்பு வண்ணத்தில் திமுகவுக்கு உழைத்த அந்த கழக தோழர்கள் எல்லாம் வீதியிலே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். மாற்று கட்சியிலிருந்து வந்தவர்கள் எல்லாம் அமைச்சரா இருக்கிறாங்க. அது ஆளும் திமுக கட்சியை சார்ந்த தோழர்கள் சிந்திக்கணும். ஆனா எங்க தலைவர் தளபதி அண்ணன் விஜய் அவர்கள் சினிமா துறையிலிருந்து அப்படியே அரசியல் களத்துக்கு அவர் வரல. தன் பின்னாடி திரண்ட லட்சோப லட்சக்கணக்கான ரசிகர்களை வெறும் ரசிகர்களாக வைத்துக் கொள்ளாமல் தோழர்களாக மாற்றினார். தோழர்களாக இருந்தவர்களை எல்லாம் பக்குவப்படுத்தி இன்று அரசியல் பேசக்கூடிய அரசியல் தலைவர்களாக உருவாக்கியிருக்காரு. இங்க மேடையில் அமர்ந்திருக்கிற மாவட்ட செயலாளர் சத்யா அவர்கள் நேற்று உழைத்து இன்று மாவட்ட செயலாளராக வரவில்லை. 25 ஆண்டுகளாக இந்த மண்ணுக்காக மக்களுக்காக அவரால் முடிந்த உதவியை செய்து கொண்டிருக்கிறார். அதனால் அவர் மாவட்ட செயலாளர். விலையில்லா விருந்தகம், ரொட்டிப்பால் திட்டம்,
புழுதியகம் விழியகம் என்று இந்த மண்ணுக்காக மக்களுக்காக போராடிய மக்களுக்கு சமரசம் இல்லாமல் தன் பெண்டு தன் பிள்ளை வீடு சம்பாத்தியம் இவை உண்டு தான் உண்டு என்று வாழ்பவன் சிறு கடுகு போல் உள்ளம் கொண்டவன். நான் கடுகு போல் உள்ளம் கொண்டவன் கிடையாது, கடல் போல் உள்ளம் கொண்டவன் என்று மாற்று அரசியலை முன்வைத்து வரக்கூடிய ஒரே தலைவன் அண்ணன் விஜய் அவர்கள். அவரின் வழியில் வரக்கூடிய தம்பி தான், தளபதியின் தம்பி தான் சத்யா அவர்கள். ஏராளமான உதவிகள், பல நெருக்கடிகளை தாண்டி தான் அவர் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறார். ஒரு சாதாரண எளிய பின்புலத்தை சார்ந்தவர். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய எல்லோரும் பாமர ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட எளிய பின்புலத்தை சார்ந்தவர்கள். 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது பண்ணையார்களுக்கும் பாமரர்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய அரசியல் போர். பண்ணையார் ஏவா வேலுக்கும் பாமரர் சத்யா அவர்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய அரசியல் போர். பண்ணையார் திமுகவுக்கும் பாமரர் தாவேகாவுக்கும் இடையே நடக்கக்கூடிய அரசியல் போர். அந்த அரசியல் போரிலே பாமர கட்சியான தாவேகா வெல்லும். எப்படி பேரறிஞர் அண்ணா அவர்கள் எளியவர்களை அதிகாரத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று எளியவர்களை அடையாளம் கண்டு அதிகாரத்திற்கு கொண்டு வந்தாரோ, அதே போன்று அண்ணா வழியில் வரக்கூடிய எங்கள் விஜய் அண்ணா அவர்கள் எளியவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இங்கே நின்று மேடையில் பேசிக் கொண்டிருக்கின்ற நான் சாதாரண ஒரு சாமானிய குடும்பத்தை சார்ந்தவன். இதற்கு முன்பு பேசிய அண்ணன் முகில் வீரப்பன் அவர்கள் ஒரு எளிய பின்புலத்தை சார்ந்தவர்கள். எங்க கட்சியில் இருக்கக்கூடிய எல்லோரும் எளிய பின்புலத்தை சார்ந்தவர்கள். இன்று ஆளும் திமுகவை சொடக்கு போட்டு நாங்கள் கேள்வி கேட்கிறோம் என்றால், நாங்கள் மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடிக்கல, நாங்கள் மக்களுடைய கிட்னியை கொள்ளையடிக்கல, நாங்கள் படிக்க வந்த பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்யல. இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்று, இதனால் எங்கள் உயிரே போனாலும் பரவாயில்லை என்று சமரசம் செய்யாமல் சமர் செய்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். திமுக 3 வகைப்படும். எத்தனை வகைப்படும்? ஒரு வகை திருட்டு, இன்னொரு வகை உருட்டு, இன்னொரு வகை இருட்டு. திமுக என்பது திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது. திமுக என்பது திருடர்கள் முன்னேற்ற கழகம். திமுக என்பது டுபாக்கூர் முன்னேற்ற கழகம். திமுக என்பது டிமிக்கி முன்னேற்ற கழகம். இந்த 4 ஆண்டுகளாக 5 ஆண்டுகள் முடிய போகுது, ஆட்சி முடிய போகுது. இவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை எந்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கிறாங்க? ஐயா அவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றார், நாங்கள் 5 ஆண்டுக்கு முன்பு சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் நாங்கள் நிறைவேற்றி விட்டோம், அதனால் நாங்கள் தெம்பாக இந்த தேர்தலை எதிர்கொள்கிறோம் என்று. ஐயா ஸ்டாலின் அவர்களே 506 வாக்குறுதிகள் கொடுத்தீங்க. 506 வாக்குறுதிகளில் எத்தனை வாக்குறுதியை நீங்க நிறைவேற்றினீங்க? இந்த ஆரணி தொகுதியில், இந்த ஆரணி சட்டமன்ற தொகுதியில் பட்டு பூங்கா அமைப்போம் என்று சொன்னீர்களே, செய்தீர்களா? அடிக்கல் நாட்டத்தோட சரியில்லைன்னா அந்த செங்கலை கூட திருடி இருப்பாங்க. அந்த மாதிரி கோஷி தான் இது. பட்டு பூங்கா எங்கே போனது? ஐயா ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்வாரா? இல்ல இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்களால் பதில் சொல்ல முடியுமா? அவர் சொல்ல மாட்டாரு. ஏன்னா அவர் கட்டிய பாலமே 8 மாசத்துல இடிஞ்சு விழுதுனா கோடி கோடியாக கொள்ளையடித்த அமைச்சர் தான் அண்ணன் ஏவா வேலு அவர்கள். அப்ப எங்க 506 வாக்குறுதியில இந்த வாக்குறுதியை நீங்க நிறைவேற்றல. இங்க இருக்கக்கூடிய மக்கள் நீண்ட காலமாக கேட்கிறாங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வேண்டும் என்று கேட்கிறாங்க, கலை அறிவியல் வேண்டும் என்று கேட்கிறாங்க. இளைஞர்களுக்கான ஆட்சி, மாணவர்களுக்கான ஆட்சி என்று சொல்லக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களே, இந்த ஆரணி தொகுதியில் எதற்காக நீங்கள் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியை நீங்கள் உருவாக்கல? ஏன் உருவாக்கலனா, கல்லூரியை இங்க உருவாக்குனா எல்லோரும் இங்கு சென்று நம்ம படிப்போம். ஏவா வேலு அவர்கள் நடத்தக்கூடிய கல்லூரிக்கு டொனேஷன் போகாது. ஏவா வேலு அவர்கள் கொள்ளையடிக்கக்கூடிய அந்த செயல் தடுத்து நிறுத்தப்படும். அதனால இங்க வந்து கல்லூரி கட்டக்கூடாது. யாரு வேணாலும் போய் காசு கொடுத்து ஏவா வேலு நடத்தக்கூடிய கல்லூரியில போய் படிங்க என்பதற்காக ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த தொகுதியில் நீங்க ஒரு கல்வி நிலையம் கொண்டு வர மாட்டேன்றீங்களா? இப்ப இந்த இது வந்து 506 வாக்குறுதியில வராதா? மாணவர்களுடைய கல்வி கடனை நாங்கள் தள்ளுபடி செய்வோம் என்று சொன்னீங்களே, எத்தனை வாக்குறுதியை தள்ளுபடி பண்ணிருக்கீங்க? இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கடந்த ஆட்சியில அமைச்சருங்க, அவரு அமைச்சராக இருந்தாரு. அமைச்சராக இருக்கின்ற பொழுது எதுவுமே செய்யல. இப்ப மீண்டும் அவர் எனக்கு ஓட்டு போடுங்க, இந்த தொகுதியை நாங்கள் தேன் போன்று மாற்றுவோம், இனிமையாக மாற்றுவோம் என்று சொல்றாரு. அமைச்சராக இருக்கும்போது என்னங்க கிழிச்சிங்க? நீங்க எதையுமே கிழிக்கலையே. அவர் வீட்டுல ரைடு போச்சுங்க. ரைடு போனது 100 ரூபா நோட்டை தூக்கி காமிச்சாரு. 100 ரூபா கூட பிடிபடல. 8 கோடி மாட்டி இருக்கு. அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் என்று அவர் மீது வழக்கு இருக்கு. ஊழல்வாதிகள், இந்த கேடிகளை வீழ்த்துவதற்காக கோடிகளை விட்டு வந்த தலைவன் தான் அண்ணன் விஜய் அவர்கள்.
நம்பர் 1 இடங்க, நம்பர் 1 இடம். தமிழ் சினிமாவில் சவுத் இந்தியாவின் நம்பர் 1 நடிகர் அண்ணன் விஜய் அவர்கள். ஒரு படத்துக்கு 400 கோடி. அவரை வைத்து படம் இயப்பதற்கு தயாரிப்பாளர்கள் கியூல நிற்கிறாங்க, இயக்குனர்கள் கியூல நிற்கிறாங்க. உங்களை வைத்து தாங்க நாங்கள் படம் எடுப்போம், நீங்கள் அரசியலுக்கு போனதால் தமிழ் சினிமாவே நஷ்டத்தில் சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுதும் பேரும் வேண்டாம், புகழும் வேண்டாம், பணமும் வேண்டாம், என்னை இந்த இடத்துக்கு உயர்த்திய தமிழ்நாட்டு மக்களை நான் உயர்த்துவதற்கு தியாகம் செய்கிறேன் என்ற தியாக உணர்வோடு வரக்கூடிய தலைவன் அண்ணன் விஜய் அவர்கள். அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் பேசும்போது சொல்றார், தாவாக்கா கொள்கை இல்லாத கட்சிங்க, திமுக தான் கொள்கை இருக்கு அப்படின்னா. நான் ஏதோ திமுக பயங்கரமான கொள்கையெல்லாம் இருக்கு போல, நம்ம கிட்ட தான் கொள்கை இல்லையோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உண்மையிலே அவங்க கொள்கை என்னன்னு காமிச்சிட்டாங்க. கொள்ளையடிக்கிறத விட்டுருங்க, கொள்ளையடிக்க தான் அவங்களுடைய குடும்ப தொழிலாச்சே. இந்த விருதுநகர்ல ஒரு மாநாடு ஒன்று நடந்துச்சு பாத்தீங்களா, திமுக மாநாடு. வாழை தார பிடிச்சிட்டு தொங்குறாங்க, வாழை தார பிடிச்சிட்டு தொங்குன பிடிச்சி இன்னொருத்தன் தொங்குறான். 2 பேரும் தொங்குறத பார்த்துட்டு இன்னொருத்தன் குடுகுடுன்னு ஓடி வந்து அவன் பிடிச்சி தொங்குறான். டவுசர் வந்துருச்சு. மாநாட்டு திடலில் இருந்த கூட்டத்தை விட பக்கத்தில் இருந்த டாஸ்மார்க்ல கூட்டம் அதிகம்னா. உச்சகட்ட போதையில ஒருத்தன் நடந்து போறான், அவன் மேல இன்னொருத்த போதையில தூக்கி போட்டு நடந்து இந்த பாட்டு பாத்தீங்களா, வடிவேலு பாட்டு, கனவிதுதான் நிஜமிதுதான் உலகினிலே என்னை யார் வெல்லுவா ஓன்னு ஒரு காவால விழுந்து கிடப்பாங்கல்ல, அந்த மாதிரி பூரா திமுக காவால விழுந்து கிடக்கான். அப்ப தெரியலங்க, இப்பதான் தெரியுது அவங்களுடைய கொள்கைன்னு. கரும்பை திருடிட்டு ஓடுறாங்க. ஒருத்தன் தெரியாம 2 கரும்பை தூக்கிட்டு போயிட்டான் போல. திமுக விரட்டி போட்டு ஒண்ணுதான்டா திருடணும், நான் திருடா குருடான்னு பிடிக்கிட்டு வர்றான். திமுக கொடி கட்டின வண்டி ஒண்ணு இப்படி போகுது. வண்டிக்குள்ள யாருமா இருப்பா? ஆளு தானே இருக்கும், சேர் இருக்கு. மாநாட்டு திடல போட்ட சேரை எல்லாம் அவன் கார்ல தூக்கி போட்டு ஆட்டையை போட்டு போயிட்டான். அந்த மாநாட்டு திடலுக்கு சேர் கொடுத்தவர் இன்னும் மன உளைச்சல் இருக்கா, சேர் வரலன்னு. இதுதான் உங்களுடைய கொள்கையா ஐயா ஏவா வேலு அவர்களே? ஆனா எங்க தலைவர் அவர்கள் திரைத்துறையில் இருந்தாலும் இந்த தமிழ் மண் என்பது, இந்த தமிழ் சமூகம் என்பது, தமிழ் கலாச்சாரம் என்பது, இதற்கென்று வரலாறு பண்பாடு இருக்கிறது என்று 5 கொள்கை தலைவரை உயர்த்தி பிடிச்சிருக்கிறாரு அண்ணன் முகில் வீரப்பன் அவர்கள். ஒண்ணு சொல்றேன் பாருங்க, உண்மையிலே அஞ்சலை அம்மாள் என்கின்ற அந்த பெரும் சுதந்திர போராட்ட தியாகியை கொள்கை தலைவராக அண்ணன் விஜய் அவர்கள் அறிவிப்பதற்கு முன்பு வரை எனக்கு தெரியாது. மாவட்ட செயலர் உங்களுக்கு தெரியுமா? மேடையில் யாருக்காவது தெரியுமா? கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு தெரிய வாய்ப்பு குறைவுதான். நீங்க சொல்லக்கூடிய நடிகர், நீங்க சொல்லக்கூடிய சினிமாக்காரர், நீங்க சொல்லக்கூடிய கூத்தாடிதான் இந்த மண்ணுக்காக போராடிய, இந்த மண்ணுக்காக உழைத்த 4 மாத கர்ப்பிணியாக சிறைக்கு சென்ற அஞ்சலை அம்மாள் என்கின்ற பெரும் போராட்ட வீரரை உலக அரங்கில் கொண்டு போய் சேர்த்த பெருமை என் தலைவனுக்கு தான். அண்ணல் அம்பேத்கர் அவர்களை சாதி தலைவர் என்று முத்திரை குத்துகின்ற பொழுது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சாதி தலைவர் கிடையாது, சாதிக்கான தலைவர் கிடையாது. அவர் இந்தியா முழுவதும் சாதித்த தலைவர், அறிவுக்கான தலைவர் என்று அண்ணல் அம்பேத்கரை உயர்த்தி பிடித்த ஒரே தலைவன் அண்ணன் விஜய் அவர்கள் தான். வீரத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்களை தமிழ்நாடு கடந்து, இந்தியா கடந்து உலக அரங்கில் கொண்டு போய் சேர்த்த பெருமை என் தலைவன். நீ சொல்லக்கூடிய கூத்தாடி, நீ சொல்லக்கூடிய சினிமாக்காரர் தான் கொண்டு போய் சேர்த்தாரு. இந்த பெண்ணின் விடுதலைக்காக, சாதி ஒழிப்பிற்காக, சமத்துவ உணர்விற்காக 97 வயதில் மூத்திர சட்டியை கையில் பிடித்துக் கொண்டு வீதி வீதியாக போராடின தந்தை பெரியார். தந்தை பெரியாரை கொள்கை தலைவர் என்று பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்த்த தலைவன் அண்ணன் விஜய் அவர்கள். அமைச்சர் ஏவா வேலுக்கு இந்த இடத்திலிருந்து சவால். வாய்ப்பு இருந்தால் எங்க மாவட்ட செயலாளர் சத்யா அவர்களோடு பனையூர் அலுவலகத்துக்கு வாங்க. பனையூர் அலுவலகத்தினுடைய கதவுகள் திறக்கப்படும். அந்த கதவு திறக்கின்ற பொழுது அங்கு கம்பீரமாக அண்ணல் அம்பேத்கரும் தந்தை பெரியார் அவர்களுக்கும் சிலை இருக்கும். நானும் மாவட்ட செயலாளர் சத்யாவும் அண்ணன் முகில் வீரப்பன் அவர்களும் அமைச்சர் ஏவா வேலு அவர்களோடு அண்ணா அறிவாலயத்துக்கு நாங்கள் வருகிறோம். அண்ணா அறிவாலயத்தின் கதவுகள் திறக்கட்டும். அங்கு அண்ணல் அம்பேத்கருக்கும் தந்தை பெரியாருக்கும் சிலை இருக்குதுன்னு நீங்க காமிச்சீங்கன்னா நான் தாவேக்காக்கு பேசுறதே நிறுத்துறேன். போலியாக சமூக நீதியை பேசிக்கொண்டு, போலியாக சமத்துவத்தை பேசிக்கொண்டு, நாங்கள் தான் அம்பேத்கர்வாதிகள், நாங்கள் தான் பெரியார்வாதிகள் என்று மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற இந்த ஏமாற்று கூட்டத்திற்கு மத்தியில் உண்மையாக அம்பேத்கரையும் பெரியாரையும் கொள்கை தலைவர்களையும் கொண்டு போய் சேர்த்த பெருமை என் தலைவனுக்கு தான் இருக்கு. அவர் நினைத்திருந்தால் தேசிய வெற்றி கழகம் ஆரம்பிச்சிருக்கலாம், அவர் நினைத்திருந்தால் இந்திய வெற்றி கழகம் ஆரம்பிச்சிருக்கிறார். அவருக்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகம் என்று ஆரம்பித்தார் என்றால் இந்த மண்ணையும் மக்களையும் உயிராக கொண்டு நேசிக்கிறார். இந்த மண்ணுக்கு ஒரு பிரச்சனை என்றால் குரல் கொடுக்கிறார்.
அண்ணன் அவர்கள் தான் களத்துக்கு வர வேண்டும் என்று முட்டாள்கள் பேசுகிறார்கள். சத்யா ஒரு விஜய், இங்கு மேடையில் பேசிக் கொண்டிருக்கின்ற லயலா மணி ஒரு விஜய், முகில் வீரப்பன் ஒரு விஜய், இங்கு திரளாக கூடியிருக்கின்ற எல்லோரும் விஜய், இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லாம் விஜய். நாங்கள் எல்லோரும் களத்தில் தான் இருக்கிறோம், போராடி கொண்டிருக்கிறோம். திமுகவை போன்று கொள்ளையடிப்பதற்காக நாங்க வரல, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று வர்றோம். அதனால்தான் மக்கள் கோடி கணக்கிலே கட்சியில் உறுப்பினராக இணைகிறார்கள் என்றா சும்மா இணைவாங்களா? மாநாடுனா மக்கள் முன்னாடி பேசுவதற்கு தான் மாநாடு, சேர் முன்னாடி பேசுவதற்கா மாநாடு? காசு கொடுத்தாலும் வரமாட்டோம் என்று சொல்லக்கூடிய மாநாடு தான் திமுகவினுடைய மாநாடு. தயவு செய்து மக்கள் நீங்கள் வராதீர்கள், கர்ப்பிணி பெண்கள் வராதீங்க, தாய்மார்கள் வராதீங்க, முதியோர்கள் வராதீங்க என்று தலைவர் அறிக்கை கொடுத்தாலும் நாங்கள் வருவோம் வருவோம் என்று லட்சக்கணக்கில் கூடக்கூடிய கூட்டம் தாவேகாவினுடைய கூட்டம். எங்க தேர்தலில் போட்டியிடுவதற்கு விருப்ப மனு நம்ம கொடுக்கிறோம். அறிவித்த 1 மணி நேரத்தில் 10,000 விருப்ப மனு விற்று தீர்ந்தது என்றால் அது தாவேகா. விருப்ப மனு வாங்குறதுக்கே மாநாடு மாதிரி ஆகி போச்சுங்க. பனையூர் அலுவலகத்தில் அந்த தெருவே முடங்கிருச்சு. கட்சிக்காரங்க தான் மனு வாங்க வராங்கன்னு பார்த்தா பாமர மக்கள், பொதுமக்கள் நாங்களும் தாவேகாவில் போட்டியிட விரும்புகிறோம், எங்களுக்கு மனு கொடுங்க என்று மக்கள் எல்லோரும் தன்னியல்பாக வந்தார்கள் என்றால் 1967 அண்ணா அவர்களுக்கு பிறகு மக்கள் வெகுண்டெழுந்து வந்த ஒரு இயக்கம் தமிழக வெற்றி கழகம், ஒரு தலைவர் அண்ணன் விஜய். எஸ்ஓபின்னு ஒன்று கொண்டு வந்துறீங்க. 4999 பேர் தான் கூடணும். 5000 பேர் வந்துட்டாங்கன்னா அது காவல்துறை பொறுப்பேற்காதான், அரசு பொறுப்பேற்காது, முடக்குவது. இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு அவ்வளவு தடை. ஒரு மேடை அமைக்க முடியல, பேனர் வைக்க முடியல, கொடியேற்ற முடியல. வீரம் என்பது களத்துக்கு வர வைத்து எதிர்கொள்வதுதான் வீரம். நீ களத்துக்கே வரவிடாமல் தடுத்து விட்டு ஐயா ஐயா என்று புலம்புவது வீரம் கிடையாது. ஒரு பக்கம் 21 பேர் கூட்டணி, எதுக்கு சேர்ந்தாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. இன்னொரு பக்கம் 15 பேர் கூட்டணி, அவங்க யாருன்னு அவங்களுக்கே தெரியாது. ஒரு பக்கம் 21 பேர் கூட்டணி, ஒரு பக்கம் 15 பேர் கூட்டணி. எத்தனை பேர் வந்தாலும் ஒத்தை தலை ராவணனாக உங்களை எல்லாம் வீழ்த்துவேன் என்று தமிழ்நாட்டு மக்களின் துணையோடு, இளைஞர்களின் படையோடு, ஒற்றை நபராக இன்னும் 3 மாதத்தில் உங்களை வீழ்த்தக்கூடிய போர் வீரன், மண்ணின் மகன், பச்சை தமிழன் அண்ணன் விஜய் அவர்கள். களத்துல தான் நிக்கிறோமே, தைரியமா நிக்கிறோமே. நீங்க தான் அனுமதியா கொடுக்க மாட்டேன்றீங்களே. பேனரை கிழிச்சிரீங்க, போஸ்டரை கிழிச்சிரீங்க. 8 கோடி மக்களுடைய இதயத்தில் இருக்கின்ற எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் உங்களால் என்ன செய்ய முடியும்? அப்படி ஒவ்வொருத்தருடைய இதயத்தை அப்படியே கிழிச்சு பாப்பீங்களா? வானத்தில் இருக்கின்ற நட்சத்திரத்தை எப்படி எண்ண முடியாதோ, என் தலைவன் முதலமைச்சராவது எந்த கொம்பாதிகம் நினைச்சாலும் தடுக்கவே முடியாது. இயற்கையும் இறைவனும் துணை நிற்கக்கூடிய ஒரே தலைவன், முருகன் வடிவத்தில் இருக்கக்கூடியவர் அண்ணன் விஜய் அவர்கள். எவ்வளவா தடுத்தீங்க? இவரால் கட்சி ஆரம்பிக்க முடியாது என்று கட்சி ஆரம்பித்தார். இவரால் மாநாடு நடத்த முடியாது என்று சொன்னீங்க. உலகமே வியந்து பார்க்கக்கூடிய விக்கிரவாண்டி மாநாட்டை நடத்தி காட்டினார். மாவட்ட செயலாளரை அறிவிக்க மாட்டார் என்று சொன்னீங்க, மாவட்ட செயலாளர் அறிவித்தார். இவங்களுக்கு பூத்துல உட்கார்றதுக்கு ஆளே இல்லை என்று சொன்னீங்க. கோயம்புத்தூர் பூத் கமிட்டி மாநாடு என்று நடத்தி ஆளும் கட்சியை மிரள வைத்தார். கட்சியில் போட்டியிடுவதற்கு ஆளே இல்லைன்னு சொன்னீங்க. பனையூர் அலுவலகம் முழுவதும் கூட்டமாக நான் போட்டியிடுகிறேன் என்று பாமர மக்கள் எல்லோரும் வெகுண்டெழுந்து வர்றாங்க. அவர் முதலமைச்சர் ஆக மாட்டார் என்று சொல்றீங்க. கண்டிப்பாக அவர் முதலமைச்சர் ஆவார். நீங்க எதையெல்லாம் அவர் செய்ய மாட்டார் என்று சொல்றீங்களோ அதை எல்லாம் செய்து கொண்டே இருக்கக்கூடிய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள். அதனால அனுமதி கொடுங்க, இல்லனா சாத்திட்டு அமைதியா இருங்க. அவர் பயப்படுறாரு. அவர் ஏங்க பயப்படணும்? அவர் பயந்திருந்தா திமுக போடுவாரா? திமுக தன்னுடைய அரசியல் வரலாற்றிலேயே திமுகவை போட்டு கிளின்னு கிழிக்கக்கூடிய ஒரு தலைவனை திமுக பார்த்ததே கிடையாது. என் தலைவன் கிழிக்கிறான், தீய சக்தின்றான், கேடுகட்ட ஆட்சின்றான், அயோக்கியத்தனமான ஆட்சி நாங்க சொல்றோம். அவர் பயந்தா சொல்லுவாரா? இல்ல அவர் பயந்தாருன்னா சினிமாவே வேணாங்கன்னு சொல்லிட்டு அரசியலுக்கு அவர் வருவாரா? அவர் சினிமாவே நடிச்சிருப்பாரு. அப்புறம் திமுக அவங்க சொல்றாங்க, நல்ல சின்னம் கொடுத்துருக்காங்க, விசில் எல்லாம் விசிலடித்தான் குஞ்சிகள், இவர்கள் எல்லாம் விசிலடிச்சான் கூட்டம். அமைச்சர் ஏவா வேலு கூட சொல்லியிருக்காரு, அது விசிலடித்தான் குஞ்சிங்க அப்படின்றாங்க. அந்த கட்சியை சார்ந்தவர் எல்லோரும் விசிலடித்தான் கோஷிகள்ன்றாங்க. அதுல என்ன உங்களுக்கு டவுட்டு?
நாங்கள் விசிலடித்தான் குஞ்சுகள் தான், நாங்கள் விசிலடித்தான் கூட்டம் தான். டவுட் இருக்கா? நாங்கள் விசிலடித்தான் கூட்டம் தான். திமுக என்கின்ற தீய சக்தியை வீட்டிற்கு அனுப்புகின்ற வரை சந்து சந்தாக விசிலடித்து திமுகவை நாங்கள் வீழ்த்துவோம். இன்னும் 3 மாதத்திற்கு தமிழ்நாட்டில் எங்களை போன்ற விசிலடித்தான் கூட்டத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஐயா ஏவ வேலவர்கள் இருக்கக்கூடிய தெருக்களிலும் நடந்து அவர் வீட்டுக்கு முன்னாடி நின்று நாங்க ஊதுவோம். திமுக தீய சக்தி, திமுக மக்களின் பணத்தை கொள்ளையடிக்கக்கூடிய சக்தி, பாசிச சக்தி, கேடுகட்ட சக்தி. அந்த திமுகவை தூய சக்தி தாவேக வீழ்த்துன்னு வாய்ப்பு இருந்தா அமைச்சர் ஏவாவேலு காதிலே போய் நாங்க ஊதுவோம், கண்டிப்பா ஊதுவோம். இந்த அமைச்சர் அதிமுக அமைச்சர் வீட்டிலே ஊதுவோம், அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் வீட்டிலே ஊதுவோம். திமுக என்றால் எப்படி திருடர்கள் முன்னேற்ற கழகமோ, அதிமுக என்பது அனைத்தையும் திருடும் முன்னேற்ற கழகம். அது ஒரு அடிமை திமுகவாக இருக்கு. ஒருபடி மேல போனா அது அமித்ஷா திமுக வர சொல்றாங்க. அப்ப இந்த 2 கூட்டத்தையும் வீழ்த்துவதற்கு ஒரு தூய சக்தியாக வரக்கூடியவர் தான் அண்ணன் விஜய் அவர்கள். அதை எதிர்கொள்ள முடியாத அயோக்கியர்கள் தான் தனி மனித விமர்சனம் செய்யறாங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கு இதை தான் செஞ்சாங்க, தனி மனித விமர்சனம் செய்தார்கள். எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக வந்தார், கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தனி மனித விமர்சனம் செய்தார்கள். எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வந்தார். அதன் பிறகு என் தலைவனை நீங்கள் தனி மனித விமர்சனம் செய்கிறீர்கள், என் தலைவன் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் அமரத்தான் போகிறார். தனி மனித வாழ்க்கையை பத்தி பேசணும்னா திமுக காரன் வெளியே வர முடியாது. எவன் வேட்டி எவன் வீட்டில் இருக்குன்னு எவனுக்குமே தெரியாது. பேசுவோமா? ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய தனி மனித வாழ்க்கை குறித்து பேசுவோமா? இல்ல உதயநிதி ஸ்டாலின் குறித்து பேசுவோமா? பேசலாமா? பால் டாயில் சொல்லாத தம்பி, ரொம்ப தப்பு. உதயநிதி ஸ்டாலின் பார்த்து பால் டாயில்ன்றாங்கப்பா, அந்த மாதிரிலாம் நம்ம போகக்கூடாது. தனி மனித வாழ்க்கையை குறித்து பேசணும் என்றால் எவனுமே இங்க பொது வாழ்க்கைக்கு வரவே முடியாது. திமுக செய்யக்கூடிய அட்டுளைங்களை நாங்கள் கேள்வி கேட்கிறோம். துணிச்சல் இருந்தா, தைரியம் இருந்தா பதில் சொல்லு. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவதுதான் சமூக நீதி சமத்துவம் என்று நாங்க சொல்றோம். தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, துணிச்சல் இருந்தா, தைரியம் இருந்தா, கூட்டணி கட்சியினுடைய தயவு இல்லாமல் 234 தொகுதிகளிலும் தாவேக போட்டியிடுவதற்கு தயார். திமுக தயாரா? 75 ஆண்டுகள் பவள விழா கொண்டாடிய கட்சி, பல்லாங்குழி உருட்டின கட்சின்னு சொல்லக்கூடிய திமுக வாங்க நேரடியா மோதுவோம். 234 தொகுதிகளும் வேட்பாளர் நீங்களும் நிறுத்துங்க, நாங்களும் நிறுத்துறோம், போட்டிடுவோம், வென்று பாட்டுவோம். 21 பேரை தோல் மேல தூக்கி வச்சுக்கிட்டு ஐயோ எங்களை மாதிரி ஒரு கூட்டணி யாருமே உருவாக்க முடியாது, அந்த கூட்டணியை மைனஸ் ஆக்கக்கூடிய தலைவர் தான் அண்ணன் விஜய். தாய்மார்களுடைய தயவோடு, தாய்மார்கள் முடிவு செய்து விட்டால் எவ்வளவு பெரிய ஸ்டாலின் இல்ல யாரு வந்தாலும் ஒன்றும் பண்ணவே முடியாது. எங்களை தாய்மார்கள் முடிவு செய்தாங்க. என் வீட்டு மகன் விஜய் வர வேண்டும், என் அண்ணன் விஜய் வர வேண்டும், என் தம்பி விஜய் வர வேண்டும், நம்ம வீட்டு பிள்ளை விஜய் வர வேண்டும் என்று தாய்மார்களும் பெண்களும் இளம் சக்திகளும் முடிவு செய்த பிறகு இந்த தீய சக்தி திமுக என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனாலதான் இந்த 5000 ரூபாய் கொடுக்கறது, இந்த 3000 ரூபாய் கொடுக்கறது, இந்த 1000 ரூபாய் கொடுக்கறது. ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் தமிழ்நாடு. எப்படி உங்களால் 5000 ரூபாய் கொடுக்க முடியுது? மக்கள் சிந்திக்கணும். தூய்மை பணியாளர்களுக்கு சம்பளம் போட முடியல, பகுதி நேர ஆசிரியர்களுக்கு சம்பளம் போட முடியல, அரசு துறையில் இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு சம்பளம் போட முடியல, வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் யாருக்குமே சம்பளம் போட முடியவில்லை என்றால் திடீரென்று ஒரே இரவாக 5000 ரூபாய் உங்களுக்கு வருகிறது என்றால் இது யாரோட பணம்? எப்படி வந்தது? அப்ப மேற்கொண்டு தமிழ்நாட்டை ஒரு கடன் மாநிலமாக மாற்றக்கூடிய கேடுகட்ட செயலை இந்த திமுக செய்து கொண்டிருக்கு. இப்ப அடுத்து நம்ம ஆட்சிக்கு வந்தாலும் இந்த கடனை பார்க்கின்ற பொழுது தலை சுத்துது. எப்படி நம்ம ஒரு நிர்வாகம் செய்ய முடியும் என்கிற ஒரு சூழல் ஏற்படுது. அப்ப பச்சை மட்டையை தூக்கி வெளுன்னு இந்த முன்னாள் அமைச்சரெல்லாம் வெளுத்தனா திருடின காசெல்லாம் வந்து கொட்டிடுவாங்க. அவ்வளோ கோடிங்க. ஏங்க தன்னிடம் இருக்கக்கூடிய சொத்தை நாட்டு மக்களுக்காக கொடுத்தவர் யாருங்க? ஜவஹர்லால் நேரு. ஆனா நாட்டு மக்களுடைய சொத்தை தனக்காக ஆட்டைய போட்டது யாரு? திருச்சி KN நேரு. 1020 கோடி மோசடி, 1020 கோடி ஊழலுங்க. கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்னு 20 லட்சம் 30 லட்சம், இடம் மாற்றணுமா 25 லட்சம், கோடி கோடியா கொள்ளையடிச்ச பிறகு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு எப்படி நல்லது பண்ண முடியும்? அப்ப இவர்கள் நினைக்கிறாங்க ஆணவ போக்கோடு மமதையோடு இருக்கிறாங்க, நம்மளை வீழ்த்துவதற்கு யாருமே இல்லை. உங்களை வீழ்த்துவதற்காகத்தான் அண்ணன் விஜய் வந்திருக்கிறார். 3 எழுத்து மந்திரமாக வந்திருக்கு. எப்படி எம்ஜிஆர் என்ற 3 எழுத்து தாக்கத்தை ஏற்படுத்தியதோ
அண்ணா என்கின்ற 3 எழுத்து புரட்சியை ஏற்படுத்தியதோ அதன் பிறகு விஜய் என்கின்ற 3 எழுத்து தாக்கத்தையும் புரட்சியும் எழுச்சியை ஏற்படுத்தும். திமுக என்கின்ற 3 எழுத்தை தாவேக வீழ்த்தும், டிஎம்கே என்கின்ற 3 எழுத்தை டிவிகே வீழ்த்தும். அதனால தான் இயற்கையாகவே விசில் என்கின்ற சின்னம் நமக்கு கொடுத்திருக்காங்க. விசில் என்பது 3 எழுத்து தான். அந்த விசில் சத்தத்தினால் வரக்கூடிய வெற்றி என்பது 3 எழுத்து தான். எல்லாமே நமக்கு இயற்கையாகவே அமையுது. ஒரு போருக்கு செல்றதுக்கு முன்னாடியே வாகை மலரை கொடுத்து வாழ்த்துவார்கள். அந்த அடிப்படையில் இயல்பாகவே நமக்கு வாகை மலர் வந்தது. இந்த அண்ணன் ஊதும் போது தான் ஞாபகம் வருது. இந்த விசில ஊதும் போது தாவேக்காரன் வரானா இல்ல இந்த குப்பை வண்டிக்காரங்க வராங்களா தெரியாது, மக்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு திமுக காரங்க பயங்கரமா நகைச்சுவை பண்ணி சிரிக்கிறாங்களா மக்கள் கட்டவங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஆம், குப்பை வண்டியோட தான் நாங்கள் வரப்போகிறோம். நாங்கள் விசில் ஊதுகின்ற பொழுது அது குப்பை வண்டியாகவே இருக்கட்டும். குப்பை வண்டியோட தான் வரப்போகிறோம். ஆனால் அந்த சத்தத்தை கேட்டு தமிழ்நாட்டில் இருக்கின்ற தாய்மார்கள் அதிகாலையில் வெளியில் வருவாங்க. கருப்பு கலர் கவரை தூக்கிட்டு, கையில டஸ்ட்பினை தூக்கிட்டு வருவாங்க. அந்த கருப்பு கலர் கவரிலும் அந்த டஸ்ட்பினிலும் இருப்பது திமுக என்கின்ற குப்பை, அதிமுக என்கின்ற குப்பை. அந்த குப்பையை குப்பை வண்டியில் போட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக போட்டு புதைப்பதுதான் எங்களுடைய இலக்கு, எங்களுடைய நோக்கம். விசிலுக்கு தடை, சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்குள்ள தடையா, விசிலு கொண்டு போக கூடாது அப்படின்னு தடை போட்டாங்க. இயற்கை எப்படி அமைது பாருங்க. எல்லா இடத்துலையும் நம்ம ஆள் இருக்கான். விசிலுக்கு தானே தடை. அந்த விசிலை தேர்தல் ஆணையத்தில் நமக்காக வாங்கி கொடுத்தது யாரு? அண்ணன் விஜய் அவர்கள். அந்த கிரிக்கெட் போட்டி உள்ள நடக்குது. கிரிக்கெட் போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கலை நிகழ்ச்சி நடக்கும்ல. அந்த கலை நிகழ்ச்சியில முதல் பாட்டு என்ன பாட்டு? ராவணம்மண்டா ஒத்தையில் நிற்பது ஏமண்டா புத்தர கொம்பவன் ஏமண்டா நம்ம பாட்டு அணிவித்து பாடுறாப்புல. இவன் விசிலுக்கு தடைனா அந்த விசிலை கொண்டு வந்த விஜய் 1,00,000 பேர் கிரவுண்ட்ல நின்று பாடுறான். ஐயா ஸ்டாலின் அவர்களே, எல்லா இடத்துலயும் இங்க ஆள் இருக்கு. ஸ்டாலின் அவர்கள் வீட்லயே நமக்கு ஆள் இருக்கு. உண்மையிலே ஆள் இருக்கு தலைவா. யாருன்னு தெரியலையா? ஸ்டாலின் தான். ஆனா உண்மையிலே அவர் தாங்க. சமீப காலமா அவருடைய நடவடிக்கை எல்லாம் பாருங்களேன். யாரோ ஒரு காதுல போய் சொல்லிட்டாங்க போல, ஐயா தமிழ் சினிமாவில் வெற்றிடம் வந்துருச்சு, விஜய் அவர்கள் சினிமாவுக்கு போயிட்டாரு, நம்ம ஏன் சினிமாவுக்கு போக கூடாது? உடனேதான் உங்க பேரை இன்பநிதி இப்ப ப்ரொடியூசரா இருக்காரு புதுசா, புரியுதுங்களா? சொன்ன உடனே சொல்லிட்டாங்க, அதுக்கு என்னப்பா பண்ணணும்? நீங்க விஜயாவே மாறணும், சந்திரமுகியாகவே நீங்கள் மாறுங்கள். சந்திரமுகியா மாறணும், அதுக்கு நம்ம என்னப்பா பண்ணணும்? அவரை மாதிரியே பேண்ட் ஷர்ட் வாங்கணும். தலைவா இந்த அவரை கூப்பிடுங்களேன். என்ன தலைவா அப்படியே நான் கோத்து விட்டு அதை ஆட்டையை நான் எடுத்து கொடுத்த மாதிரி சொல்லிட்டே தலைவா. அவர் மாதிரியே பேண்ட் ஷர்ட்டை போடணும்னா அதே காக்கி கலர் பேண்ட், அதே வெள்ளை கலர் சட்டை, அதே வாக்கு முடியல. காசை கொடுத்துட்டாங்க போல. இந்த பக்கம் ஒரு 4 பேர் காசு, அந்த பக்கம் ஒரு 4 பேர் காசு. தலைவர் ரேம்ப்ல நடந்து வருவாப்புல. இந்த பக்கம் இருந்து துண்டை தூக்கி போடு, இந்த பக்கம் துண்டை தூக்கி போடு, அப்படியே பிடிப்பாப்புல. அதுல எவனோ ஒருத்தன் செம்மங்கான்ல இருந்துக்கிறான் போல. அப்படியா வரீங்கண்ணா வாங்க வாங்கன்ட்டு நல்லா 10 துண்டையும் மொத்தமா சேர்த்து தூக்கி மூஞ்சிலே வச்சுக்கிறான். ஆளு திணறிட்டாப்புல. எப்படி ஐயா ஸ்டாலின் அவர்களே, ரியலுக்கும் ரீலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. தமிழ்நாட்டின் ஒரே தளபதி எங்கள் தளபதி அண்ணன் விஜய் அவர்கள் தான். நீங்க நீங்களாவே இருங்க, ஆக அப்படின்னு இருங்க. நாங்களாகவே இருக்கிறோம். நீங்க திமுகவின் தளபதியா இருங்க, எங்கள் அண்ணன் மக்களின் தளபதியாக அவர் இருக்கட்டும். டூப்பாவே இருங்க, ரியலாகவே இருக்கட்டும். மக்கள் முடிவு பண்ணுவாங்க, ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகணுமா இல்ல எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆக வேண்டுமா என்று தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணுவாங்க. தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்து விட்டார்கள், அண்ணன் விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் என்று. வரும்போது கூட இவ்வளவு பரபரப்பு மத்தியில் வரும்போது கூட ஒரு தம்பி உள்ள பூந்து கேட்கிறான், அண்ணா ஜனநாயகம் படம் எப்பதானே வரும்? நானாடா ப்ரொடியூசரு? இல்ல நான் சென்சார் போர்டில் இருக்கேனா? கிடையாது. அந்த தம்பிக்கு நான் சொல்றேன்டா தம்பி, இன்னும் ஒரு 2 மாசத்துக்குள்ள அந்த படம் வந்துச்சுன்னா தளபதி விஜய் நடித்த திரைப்படம் என்று வரும். 2 மாசத்துக்கு முன்னாடி வந்துச்சுன்னா, 2 மாசத்துக்கு பிறகு தேர்தலுக்கு பிறகு, தேர்தல் வெற்றிக்கு பிறகு ஜனநாயகம் படம் வந்தால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி விஜய் நடித்த திரைப்படம் என்று வரும். உனக்கு என்ன ஆசை? தளபதி விஜய் நடித்த படம்னு பார்க்க ஆசையா இல்ல முதலமைச்சர் விஜய் நடித்த படம்னு பார்க்க ஆசையா? நீயே முடிவு பண்ணிக்கோ. நானா முதலமைச்சர் விஜய் நடித்த படம்னு பார்க்க ஆசைப்படுறேன். நீங்க எப்படி தலைவா? அப்ப 3 மாசத்துக்கு பிறகுதான் வரும். அப்படி போயிட்டு இருக்கு. இதுல ஒரு சொல்றாங்க, தாவேக தான் பிஜேபியின் பி டீம். பராசக்தின்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, அந்த படம் எப்படிமா வந்துச்சு? அது திமுகவோட படம்.
அந்த பையன் இன்பநிதியா என்ன நம்பி அவன் பையன் உதயநிதி பையன், சுதந்திர போராட்ட தியாகியோட பையன் இன்பநிதி தான் தயாரிப்பாளர். அது ஒரு திமுக தயாரிப்பு படம். நம்ம தாவேகா ஜனநாயகம். சரி, நாங்க பிஜேபி பி டீம்னா எந்த படம் முதல்ல வந்திருக்கோம்? ஜனநாயகம் தானே ரிலீஸ் ஆயிருக்கணும். ஜனநாயகம் ரிலீஸ் ஆகும் பராசக்தியா வந்தது. அப்போ பிஜேபியுடைய பி டீம் திமுக. நீ சூரியன் நான் தாமரை வந்தால் தானே மலர்கிறேன் அப்படின்னு அவங்க 2 பேரும் மலர்றாங்க. அவங்க நம்மளை பார்த்து பிஜேபி பி டீம்ன்றாங்க. சொட்ட மண்டையில் கூட முடி மலருமே தவிர தமிழ்நாட்டில் தாமரை மலராது. பாசிசம் எந்த வடிவில் வந்தாலும் சரி, மதவாதம் எந்த வடிவில் வந்தாலும் சரி, மக்களை பிளவுபடுத்தக்கூடிய தீய சக்திகள் எந்த வடிவத்தில் வந்தாலும் சரி, அதை எதிர்க்கக்கூடிய போர் வீரன் அண்ணன் விஜய் அவர்கள் தான். பிஜேபியோடு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது என்பதை மிக தெளிவாக இருக்கிறோம். இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இப்படி ஒரு துணிச்சலான ஒரு தலைவரை நீங்க பார்க்கவே முடியாது. மாநிலத்தில் திமுக ஆளுங்கட்சி, ஒன்றியத்தில் பிஜேபி ஆளுங்கட்சி, அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பிஜேபி என்று 2 ஆளுங்கட்சியை எதிர்த்து அரசியல் கட்சி ஆரம்பித்த இந்தியாவிலே ஒரே தலைவன் அண்ணன் விஜய் அவர்கள் தான். அவர் சமரசம் செஞ்சிருந்தானா ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆயிருக்கும். அவர் சமரசம் செய்யக்கூடிய ஆள் கிடையாது. சமர் புரிவதற்காக வந்திருக்கிறாரு, போர் புரிவதற்காக வந்திருக்கிறாரு. இரட்டை யானையோடு வராரு. ஒன்னு இளம் தலைமுறை, இன்னொன்று எங்கள் தாய்மார்கள் என்று. பெண் விடுதலை இல்லை என்றால் மண் விடுதலை இல்லை என்று பேசக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களே, அக்கா கனிமொழி அவர்களே, உங்க கட்சியை சார்ந்த ஒரு கேடுகட்ட அயோக்கிய பைய, ஒரு மொல்ல மாறி முடிச்சவிக்கு பைய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ற அயோக்கியன் எங்க கட்சியை சார்ந்த எங்கள் பெண் குலங்களை, எங்க கட்சியை சார்ந்த சகோதரிகளை, எங்க கட்சியை சார்ந்த தாய்மார்களை குறித்து கேவலமாக பேசுகின்ற பொழுது ஐயா ஸ்டாலின் அவர்களே நீங்க எங்க இருந்தீங்க? கனிமொழி அவர்கள் சொல்றீங்களே மகளிர் மாநாடு நடத்துறீங்களே, எங்க பெண்களை குறித்து தரைக்குறைவா பேசின அந்த கேடுகட்ட அயோக்கியனை கட்சியிலிருந்து ஏன் இன்று வரை நீங்க நீக்கல? இன்னொருத்தர் இருக்கா, நக்கி கோபாலா, அண்ணா அறிவாலயத்தை நக்கி கொண்டிருக்கிற நக்கி கோபால். மூக்குக்கு கீழே மீசை வையானா மூஞ்சி புல்லா மீசை வச்சிருக்கான். அவன் சொல்றான், நல்லக்கண் அவர்களை பார்ப்பதற்காக விஜய் அவர்கள் வந்து குடிச்சிட்டு போனாரு, சாராய குடிச்சிட்டு போனார். நான் தலைவர் போகும்போது கூட தான் இருந்தேன். தலைவர் 8:50க்கு போறாரு. ஐயா நல்லக்கண் அவர்களை நேர்மையின் அடையாளமாக, எளிமையின் அடையாளமாக, இந்த நாட்டின் விடுதலைக்காக 100 ஆண்டுகள் உழைத்த மாபெரும் தலைவர் ஐயா நல்லக்கண் அவர்கள். அந்த மறைவுக்கு தலைவர் போறார் 8:50. இவன் சொல்றான், நக்கி கோபால் சொல்றான் 11 மணிக்கு போனாரு அப்படின்னு. அப்ப யாருமா குடிச்சிருக்கா? யாரு குடிச்சு? நக்கி குடிச்சிருக்கு தானே. என் தலைவர் வந்து 8:50க்கு வரும்போது குடிச்சிருந்தாரு அவன் நிரூபிச்சிட்டானா நக்கீரன் கோபால். தலைவர் குடிக்கலன்னு நான் நிரூபிச்சிட்டேன்னா அவன் நக்கி கோபால் தான். பத்திரிகையாளர்னா பத்திரிகையாளரா இருக்கும். 2 வயது சிறுமியை திமுக கட்சியை சார்ந்த ஒரு நிர்வாகி கற்பழித்தானே, அப்போது இந்த நக்கி கோபாலின் வாயில் என்ன இருந்தது? எங்க சின்ன விசில் இருந்ததா? எங்க திரும்பினாலும் கஞ்சா புழக்கம், எங்க திரும்பினாலும் டாஸ்மார்க், எங்க திரும்பினாலும் போதை புழக்கம், சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கு. இன்னும் நியமன டிஜிபி, பொறுப்பு டிஜிபியை போட்டிருக்காங்க, பெர்மனன்ட் டிஜிபி இன்னும் போடல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இரும்பு கரம் கொண்டு இந்த நாட்டை பாதுகாப்போம் என்று சொன்ன ஐயா ஸ்டாலின் அவர்களே இரும்பு கரம் எங்க தொலைஞ்சு போச்சா? இதை கேட்பார்களா? அப்போ இதையெல்லாம் செய்து கொண்டு மக்களை அவங்க என்ன நினைச்சாங்க, 1000 5000 கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த நிலையெல்லாம் மாறணும் என்றால் நம்ம தாய்மார்களாகிய நீங்கள் தான் முடிவு செய்யணும். வரலாற்றிலேயே எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய தலைவராக விஜய் அவர்கள் உங்களை நம்பிதான் வரார். அவரை முடக்குவதற்காக மனதளவில் எவ்வளோ பிரச்சனைகள் கொடுக்க முடியுமோ அந்த பிரச்சனையை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறாங்க. எங்க தலைவர் சிரித்த முகத்தோடு எல்லாவற்றையும் எதிர்கொண்டுதான் இருக்கிறார். நம்மளை பலவீனமா நினைக்கிறாங்க. பலவீனமான கூட்டம் என்று எளியன உன்னை இகழ்ந்தோர் நடுங்க, புலியன செயல் செய்ய புறப்படு வெளியே. இங்கும் நாட்டிற்கு கிளிகழுதை ஆட்சியா? கைவிரித்து வந்த கயவர்கள் பொய் விரித்து புலன்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கென்பாரனில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே, மொழிப்பற்றெங்கே, விழிப்புற்றி எழுக என்று விழிப்புற்றி எழுந்து வந்த கூட்டம் தான் அண்ணன் விஜயின் கூட்டம், தாவேகாவினுடைய கூட்டம். மாவட்ட செயலர் சொன்னாரு, அமைச்சர் ஏவா வேலு ரொம்ப குடைச்சல் கொடுக்குறாருங்க, எதுவுமே பண்ண முடியலங்க. அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பதில்லையே. இச்சகத்தோர் எல்லோரும் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பதில்லையே. அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பதில்லையே என்ற அச்சம் இல்லாத கூட்டம் தாவேகாவுடைய கூட்டம்.
நீங்க தைரியமா இருங்க தலைவா. உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் கோடி பேர் தமிழ்நாட்டில் திரளுவாங்க. நீங்க சாதாரணமாக தாவேக்காவை எடை போடாதீங்க. காட்டாற்று வெள்ளத்தில் கரைந்து செல்வதற்கு நாங்கள் ஒன்றும் களிமண்கள் கிடையாது. அந்த காட்டாற்று வெள்ளத்தின் திசை வழி போக்கையே மாற்றக்கூடிய கரும் பாறைகள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. இது சிங்க கூட்டம், சிறுத்தையின் கூட்டம். பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையை வெளியில் வா என்கின்ற சிறுத்தை கூட்டம் நம்ம. அதனால எல்லாவற்றையும் எதிர்கொள்வோம். திமுக செய்யக்கூடிய அட்டூழியங்களை மக்கள் மத்தியில் தோலுரிப்போம். வரலாற்றில் நமக்கான ஒரு காலம், நமக்காக கிடைக்கப்பட்ட ஒரு காலம். களமும் சரி காலமும் சரி தமிழக வெற்றி கழகத்திற்கு சாதகமாக இருக்கிறது. அதனால் தலைவர் அவர்களும் பொதுச் செயலாளர் அவர்களும் இந்த தொகுதியில் யாரை கை நீட்டி வேட்பாளர் என்று அறிவிக்கிறார்களோ பல்லாயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்கள் என்ற வரலாற்று பெருமையை இந்த ஆரணியை சார்ந்த மக்கள் நீங்கள் உருவாக்கணும். அதனால தைரியமா எதிர்கொள்ளுங்க. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே. அந்த மாதிரி இருக்கும். 21 பேர் கூட்டணி. அது எதுக்கு சேர்ந்தாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானம் இல்லை அதில் ஈனமில்லை, அவர் எப்போதும் வால் பிடிப்பார். எதிர்காலம் வரும் என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பே என்று கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிக்க வந்த ஒரு தலைவன் தான் அண்ணன் விஜய் அவர்கள். அதனால தைரியமாக இருப்போம், துணிவோடு இருப்போம். இந்த ஆரணி தொகுதியை வெற்றி தொகுதியாக மாற்றி இப்பொழுதே சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உறுதியாக வந்துட்டார். அது யார் என்பது மிக விரைவில் தெரியும். மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படும். சிங்கிள் மெஜாரிட்டியில் தாவேக்க ஆட்சி அமைக்கும். அந்த ஆட்சி என்பது மக்களுக்கான ஆட்சியாக, மண்ணுக்கான ஆட்சியாக, நமக்கான ஒரு ஆட்சியாக, இந்த ஆரணி தொகுதியில் நீண்ட காலமாக மக்கள் கேட்கக்கூடிய எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆட்சியாக நம்முடைய ஆட்சி இருக்கும். எனவே உங்களுடைய பொன்னான வாக்கை, முத்தான வாக்கை விசில் சின்னத்திற்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி கனியை அள்ளித்தாருங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.